துணை பொதுச் செயலர் ராஜ்மோகன் சொல்லியிருந்தாரு. "என்ன ம்ஹ்ம். பிரஸ்ஸ பார்க்கல எப்ப பார்த்தாலும் இத பார்த்து கேட்கிறீங்க." நான் ஒரு விஜய், இவர் ஒரு விஜய், அவர் ஓஹோ! ஒரு விஜய். ம்ஹ்ம். நாங்கலாம் பிரஸ்ஸ பார்க்கல. அப்பல்லாம் அதெல்லாம் விஜய் பார்க்குற மாரி தானே அப்படின்ற மாரி. ஓஹோ! 234 தொகுதியிலும் விஜய் தான் அப்படின்ற மாரி நேத்து அதனால பூத்துக்கு வரவங்களும் விஜய் தான். ஓட்டு போட போறவங்களும் விஜய் தான். ஓஹோ! ஓட்டர் ஐடியோட வந்து ஓகே. காட்டுவாங்க அப்ப எல்லாமே அப்படின்னு சர்வமும் சிவமயம்ன்ற மாரி எல்லாமே விஜய்மயம். எல்லாமே விஜய் மயமா அப்படிதான். இருந்துச்சுது. ஓகே. ஒரே டான்ஸ், பாட்டு, கூத்துன்னு ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மூட்லயே இருந்தாங்க. ஓஹோ! அம் ஒரு ஒரு கட்சிய எப்படி உற்சாகமா எடுத்துட்டு போணுமோ, அந்த மாரி நேத்தைக்கு அவங்க இதுல பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ம். பட் அத தாண்டி ம் அ நேத்தைக்கு அந்த 3வது ஆண்டு விழாவுல நம்ம அவருடைய அந்த பேச்செல்லாம் டீகோட் பண்ணா, நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, நட்பு சக்தி வரப்போறதில்ல. ஓஹோ! வேற எந்த சக்தியும் வரப்போறதில்ல. தனிச்சு தான் 234லயும் 234 தொகுதியும் தனிச்சு தான் நிக்க போறாரு அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அத உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த நடுநிலையான பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லிட்டு சிலரெல்லாம் ஸ்டேஜ்ல ஏத்தி இந்த டிஎஸ்எஸ் மணி இவங்கலாம் பேசியிருந்தாங்க.